நான் இருக்கிறதால மட்டும்தான் இந்த ஸ்டேஷன் அந்த அளவுக்கு கெத்தா சூப்பரா. நீ தாண்டா என்ன சார்னு சொல்லியிருக்க, வரவு போற எவனுமே மதிக்கமான்றான்டா. இப்படி எவனோ ஒரு சிக்கனாதான் நாங்க சார்னே பேர் எடுக்க முடியும். எனக்கு மேல எடுத்தது ஒரே கம்பெனி கோதண்டம். உங்களுக்கா? ஆமா சார், நீங்க பண்ண வேலை கம்பெனி வராம வரும். சொல்லுங்க சார். சென்னை மட்டும் இல்லாம இந்தியாவுல இருக்க எல்லா ஏரியாக்களையும் இந்த ராபர்ட் தொல்லை அதிகமா போயிச்சாப்பா. சும்மா போறவங்க தாலி இருக்கிறது, பர்ஸ் வெயிட் எடுத்து போனா பர்ஸ் அடிக்கிறது, ஒண்ணுமே இல்ல கூட்டம் ரோட்ல அடிச்சு போட்டுறாங்கப்பா. இந்த மாதிரி ரவுடிசத்தை லிமிட் குள்ள யாரும் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டத்தை ரொம்ப டைட் ஆக்க சொல்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து கால் பண்ணி பிரஷர் பண்றாங்கப்பா. அப்படிங்களா? எஸ். சொல்லுங்க சார், உங்களால எத்தனை பேர் கைது பண்ண முடியும் தெரியல. நம்ம டார்கெட் பண்ணி 10 பேரை பிடிக்கிறோம். கவலையே படாதீங்க, உங்க மாதிரி நான் லூசு கிடையாது. 2 பேர் ஆல்ரெடி பிடிச்சு வச்சிருக்கேன். கோதண்டம் உங்களுடைய கடமை உணர்ச்சி நான் பாராட்ட கோதண்டம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு விழாக்கு வந்திருக்கோம் கோதண்டம். நம்ம சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க, அவங்க வெல்கம் பண்ணி அப்புறம் பேசுவோமா? ஓகே சார். வா வெளியே வா. டேய் எல்லாரையும் சார் கூப்பிட்டு அப்புறம் என்னடா மரியாதை இருக்கு, என்ன மட்டும் கூப்பிடு. எல்லாருக்கும் ஒரு மாலை வணக்கம். தொப்பி கட்டிக்கிறேன், கடமையில இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் மாலை வணக்கம். இம்ப்ரெஸ் பிலிம் ப்ரொடக்ஷன் மற்றும் மெட்ரோ பிலிம் ப்ரொடக்ஷன் வழங்கக்கூடிய ராபர் இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழால பத்திரிகையாளர் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதும் சரி, நிறைய சொந்தங்கள் வந்திருக்கீங்க. உங்க எல்லாரையும் இந்த மாலை போல வரவேற்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிப்போம். நம்ம பணியை தான் உண்டு, வேற வழி இல்லை. ஸோ நிகழ்ச்சியினுடைய முக்கிய விருந்தினர்களை ஃபர்ஸ்ட் மேடைக்கு அழைச்சிடலாம். முதலாவதா நம்முடைய நிகழ்ச்சியோட தலைமை ஐயா தியாகராஜன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு மிக பாசத்துடன் கேட்டுக்கொள்கிறோம். 2 பேர் கை தட்டுங்க. உங்களை கைது பண்ணி எது கூப்பிட்டு வந்தேன்னு தெரியல. அடுத்தபடியா படத்தினுடைய ப்ரொடியூசர் திரு ஆனந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். படத்தினுடைய ஸ்ட்ராங்கான ப்ரொடியூசர் நம்ம கவிதா மேமையும் மேடைக்கு அழைக்கிறோம். நம்ம ராபர் குழுவினர் வந்து ஐயாக்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக இயக்குனர் திரு ஆனந்த கிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய ஐயாக்கு ஒரு கௌரவம் அறிவிச்சிட்டு இருக்காரு. சூப்பர். சாருக்கு ஒரு நினைவு பரிசு. இந்த அரங்கத்துல சத்யாவோட ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? அடுத்தபடியாக விழாவுக்கு அம்பிகா மேம் அவர்களை பாசத்தோடு அழைக்கிறோம். வாங்க மேம் ப்ளீஸ். அவங்கள கௌரவிக்கும் விதமா நம்முடைய கவிதா மேம் பொன்னாடை கொடுத்து கௌரவிக்கட்டும். தேங்க்யூ 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 ஃபார் கமிங் மேம். இன்வைட் பண்ண ஆசைப்படுறேன். ஸ்டார்ட் ஃப்ரம் எங்க படத்தினுடைய இயக்குனர் திரு SM பாண்டி அவர்கள் ப்ளீஸ் பி ஆன் ஸ்டேஜ். வாங்க வாங்க வாங்க. இதெல்லவா ட்விஸ்ட். திரு சிங்காரவேலு சார் வாங்க சார். ராம்ஜி சார். வாங்க சார் வாங்க. கவிதா அக்கா சொல்லணும் ஆசைப்படுறேன். சார் நெல்லை சுந்தரராஜன் சார், திரைநிதி செல்வம் சார், அப்படியே கொஞ்சம் வாங்க சார். கவிதா மேம்க்கு ஒரு அருமையான ஒரு தோழிக்கு கரெக்டான தோழிக்கு ஆசீர்வாதங்களோட ஆமா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணிக்கக்கூடிய நடிகை தீபா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூற பாசத்தோடு அழைக்கிறோம். வாங்க தீபா. குலசையிலே வீட்டிலிருந்து என்னை நித்தமும் வழிநடத்திக் கொண்டிருக்கும் என் தாய் முத்தாரம்மையை வணங்கி, மேடையில் இருக்கிற அத்தனை பெரியவர்களையும் வணங்கி, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல வந்து நான் நடிச்சது. முன்னாடி எல்லாரும்
கேமரா வச்சு எங்களை படம் எடுத்துட்டு இருக்கிறதுனால தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம், அடுத்தடுத்து நீங்கள் சரியாக எழுதணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் எழுதுறதை வச்சு தான் அடுத்தடுத்த நிலைக்கு அக்கா வந்துக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து நான் அவங்க எல்லாருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதை வந்து ரொம்ப பாசமாக சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு தாய் ஒரு குழந்தைய எப்படி தன்னுடைய தாய்ப்பாலை ஊட்டி வளர்க்குறாளோ, அதே தாய் தன்னுடைய மகன் தடம் மாறினா என்ன செய்வா அப்படின்றது நிறைய இதில் நம்ம பார்த்துருக்குறோம். அதை தான் இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. இந்த கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்த இயக்குனர் தம்பிக்கு ரொம்ப நன்றி. அவர் எங்கள் ஊருக்காரர் தான். எப்போவுமே பொதுவாக நிறைய பேசணும்னு நினைப்பேன். இன்னைக்கு வந்து நிறைய சிறந்த பேச்சாளர்கள்லாம் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா வந்து பாக்கியராஜ் சார் இருக்கிறாங்க, தியாகராஜ் சார் இருக்காங்க. இவங்க முன்னாடி வந்து இன்னைக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னு சந்தோஷம். இன்னொன்று, அம்பிகா மேம் இருக்காங்கல்ல, எங்கள் வீட்டுக்கார அவியலை பார்த்த உடனே கடும் சந்தோஷம் இருக்குது. சரி, ஏதோ எல்லாரும் முடிஞ்ச சின்ன உதவி வாழ்க்கையில் அவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா இன்னைக்கு? மேடம் ரொம்ப சந்தோஷம் மேடம், ரொம்ப மன திருப்தி எங்களுக்கு. ஏன்னா இப்படி ஒரு மேடையில் நின்று நடிகர்கள் முன்னாடியெல்லாம் உட்காந்து மைக்கில் பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதுக்கு மேலே எனக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே ஓடலை. என் பையன் வந்து 12ஆப்பு படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் நல்லா பரீட்சை எழுதணும். அதனால அக்கா வந்து என் பிள்ளை என்னால் படிக்காது, நீங்களாம் உட்காந்து சொல்லித்தர போறீங்கன்னு கேட்காதீங்க, கொண்டு போய் டியூஷனில் விடணும், நேரம் ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் சீக்கிரமாக என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. படத்தினுடைய ஹீரோ கதாநாயகன் திரு சத்யா அவருடைய ஒரு சில வார்த்தைகள் பேச கூறுகிறோம். நார்க்க தைரியம் பிரஸ் மீடியா மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள். பாலமேந்திரா சாரோட ஸ்டூடெண்ட் நான். ப்ரெஸ்ஸுக்கு முத அவர் தான் இன்ட்ரோ பண்ணி வச்சார். அவரோட ஸ்டூடெண்ட் நான் சத்யா அப்படின்ட்டு. அவர் என் கூட இப்போ இல்லை. அவருக்கு பதிலாக தியாகராஜன் சார், பாக்யராஜ் சார், அம்பிகா மேடம், ரம்மா மேடம் இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் ரூபத்தில் இவங்களாம் நான் பார்க்குறேன். ராபர் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக வந்திருக்கிறாங்க. அப்புறம் மெட்ரோ டைரக்டர் ஆனந்தண்ணா. நான் பாலமேந்திரா சார்ட்ட ஆக்டிங் கற்றுக்கிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நிறையா சினிமா கம்பெனியில் ஏறி இறங்கியிருக்கிறேன். சரியானபடி வாய்ப்பு வரல. அப்புறம் கவிதாக்கா வந்து எனக்கு சின்ன வயசில் டியூஷன், ஸ்கூல், காலேஜ் எல்லாமே அக்கா தான் சேர்த்து விட்டாங்க. சினிமாலேயும் அவங்க தான் பாலமேந்திராட்ட சொல்லி அவரோட ஸ்டூடெண்ட்டாக என்னை வந்து இன்ட்ரோ பண்ணாங்க. அதே கவிதாக்கா தான் வந்து ஆனந்தன்கிட்ட கூப்பிட்டு போய் என்னோடய தம்பி ஏதாவது உன் படத்தில் யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி கிடைச்ச நட்பு தான் ஆனந்தன் எனக்கு. இன்றைக்கி வந்து என்னோடய பிரதராக எனக்கு வந்து மெட்ரோவில் ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் ஷேடில் ஒரு ரோல் கொடுத்துருந்தாரு. இன்றைக்கி அதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் ராபர் படம், கோடியில் ஒரு படம் பண்ண டைமில் ராபர் படத்தில் ஒன்லைன் சொன்னார். எனக்காகவும் அவரோட கோ டைரக்டர் மிஸ்டர் பாண்டிக்காகவும் எழுதப்பட்ட கதை தான் ராபர். மார்ச் 14 உலகமெங்கும் வருது. கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சக்தியை எனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி இருந்தால் ராபர் படத்தை இப்படி போய் நிறுத்தியிருக்கிறாரு. நான் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக நான் 4-5 ஊருக்கு போய் பார்த்தேன். எங்கே போனாலும் பேனர்ஸ், கட் அவுட்ஸ், ப்ரொமோலாம் சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாரு. லவ் யூண்ணா. ரொம்ப அண்ணன் வந்து சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம நல்ல படத்துக்கு அவரோட ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சக்தி அண்ணா கிடைச்சது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். தேங்க்ஸ் சக்தி அண்ணா. கடைசியாக சினிமாவில் வந்து எனக்கு வீட்டில் பல எதிர்ப்புகளையும் தாண்டி வீட்டில் நிறைய பேர் சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு இப்போ வரையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்னோட அண்ணன் தான் வந்து எனக்கு இங்கே நிற்கிறது காரணம் அண்ணன். நான் இங்கே நிற்க வச்சுட்டு அங்கே உட்காந்து வெளியே பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ என் பிரதருக்கு இந்த நேரத்தில் கார்த்திகேயன் எனக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மார்ச் 14 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரெஸ் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
இசை வெளியீட்டினுடைய முக்கியமான தருணம் இது. ராபர் படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் படத்தினுடைய பாடல்களை வந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு தியாகராஜன் சாரும் பாக்யராஜ் சாரும் ரிலீஸ் பண்ண நம்முடைய அம்பிகா மேமும் ரொம்ப ரிசீவ் பண்ணிப்பாங்க. ப்ளீஸ் மேம். ஆடியோ வேண்டாம் என்றது பாடல்களை, இந்த ஆடியோ இல்லை. ஐயா இசை போங்க, இசை பக்கத்துல இருங்க. நீங்களும் உள்ள போயிடுங்க. ஆமா உள்ள இருங்க. ஓகே ஓகே, நானும் உள்ள போயிடுறேன். கேமராமேன் உதயண்ண முன்னாடி வாங்கண்ணே, வாங்கண்ணே. நான் பிளாங்கா இருக்கு, ஏதாவது பேசுனேன். நான் பிளாங்கா இருக்கு, ஏதாவது பேசுனேன். முடிச்சா அதோ அக்யூஸ் ரெண்டு பேர் புடிச்சுவாங்க. சார் வாங்க சார், வெல்கம் சார். நம்ம ராபர் திரைப்பட குழுவை வாழ்த்த வந்திருக்கும் எங்களுடைய மூத்த தயாரிப்பாளர் திரு தானு சார் அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இயக்குனர் திரு அனந்தகிருஷ்ணன் அவர்கள் நம்ம தானு சாருக்கு ஒரு சின்ன கௌரவம் அளிக்கணும்னு ஆசைப்படுறாரு. இந்த ஒரு சூப்பரான மொமெண்ட்ஸ் பட்டம் கேப்சர் பண்ணோம்னா செம்மையா இருக்கும். ஐயா எடுத்து நல்ல ஒரு கான்செப்ட், சூப்பரா பண்ணிருந்தீங்க. அடுத்தபடியா நம்ம கெஸ்ட் எல்லாம் ஒருத்தர பேச போறாங்க. நம்ம வெப்பன்ஸ் இல்லைன்னு யாரும் கவலைப்படாதீங்க. வெளியே போறீங்க, உங்ககிட்ட ஏதாச்சும் ஒன்று இருந்தால் தானே காப்பாற்றிக்க முடியும். அப்படி இல்லை, இந்தியாவில் நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக வெப்பன்ஸ் கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்ல கல் இருக்கும், எடுத்து அடிக்கலாம். அந்த ஒரு வெப்பன்ஸ் போதும். நம்ம இந்தியாவில் எங்கே வேணாலும் கிடைக்கும். எந்த ஊருக்கு போனாலும் ரோடு ஓரமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஆபத்துனா டக்குன்னு எடுத்து அடிக்கக்கூடிய அந்த வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகே, இன்னும் பல ஐடியா உங்களோட கேட்டு கான்செப்டோட தான் வந்தோம். நிகழ்ச்சி வேற ரூட்ல போவோம், அமைதியாயிட்டோம். அதையடி பேசிப்போம், தப்பாடு செய்யாதீங்க. அதை கொஞ்சம் நீங்களே சென்சார் பண்ணிக்கோங்க. எனவே இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்துகளை பேச முன்னாடி முதல்ல எங்களுடைய படத்தை சின்ன படம் பெரிய படம்லாம் பார்க்காம கண்டென்ட் நல்லா இருக்குது, படமும் நல்லா இருக்குது, நீங்க எல்லாம் நல்லா வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ரொம்ப உண்மையாவே பாசத்தோட இந்த படத்தை வந்து உங்ககிட்ட கொண்டு வரதுங்க. சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி, சக்தி ப்ரோவை ஒரு சில வார்த்தைகளுக்கு ஒரு பாசத்தோடு அழைக்கிறேன். வெப்பன்ஸ் இல்லைன்னு யாரும் கவலைப்படாதீங்க. வெளியே போறீங்க, உங்ககிட்ட ஏதாச்சும் ஒன்று இருந்தால் தானே காப்பாற்றிக்க முடியும். அப்படி இல்லை, இந்தியாவில் நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக வெப்பன்ஸ் கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்ல கல் இருக்கும், எடுத்து அடிக்கலாம். அந்த ஒரு வெப்பன்ஸ் போதும். நம்ம இந்தியாவில் எங்கே வேணாலும் கிடைக்கும். எந்த ஊருக்கு போனாலும் ரோடு ஓரமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஆபத்துனா டக்குன்னு எடுத்து அடிக்கக்கூடிய அந்த வெப்பன்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகே, இன்னும் பல ஐடியா உங்களோட கேட்டு கான்செப்டோட தான் வந்தோம். நிகழ்ச்சி வேற ரூட்ல போவோம், அமைதியாயிட்டோம். அதையடி பேசிப்போம், தப்பாடு செய்யாதீங்க. அதை கொஞ்சம் நீங்களே சென்சார் பண்ணிக்கோங்க. எனவே இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்துகளை பேச முன்னாடி முதல்ல எங்களுடைய படத்தை சின்ன படம் பெரிய படம்லாம் பார்க்காம கண்டென்ட் நல்லா இருக்குது, படமும் நல்லா இருக்குது, நீங்க எல்லாம் நல்லா வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ரொம்ப உண்மையாவே பாசத்தோட இந்த படத்தை வந்து உங்ககிட்ட கொண்டு வரதுங்க. சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி, சக்தி ப்ரோவை ஒரு சில வார்த்தைகளுக்கு ஒரு பாசத்தோடு அழைக்கிறேன். வார்த்தைகள் எல்லாமே எங்களுக்கு ஆசீர்வாதமா அமைஞ்சது, ரொம்ப நன்றி. அடுத்தபடியா யாருன்னு சொல்லுங்க. தானு சாருக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தூரத்துல இருந்து ஒரு அழைப்பு கொடுத்தோன்னே வந்தீங்க. முதல் முறையா பெரிய பெரிய படங்களுக்கு எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பு கொடுத்தது ஐயா தான். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இன்ஸ்பெக்டர் சார், உங்க டைம் நான் கவிதா வந்து எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் அதுல ஏதாவது ஒரு பெக்யூலியரா ஏதாவது ஒரு விஷயத்த செய்வாங்க. இது வந்து எல்லா துறைகளிலும் ஆணாதிக்கம் அதிகம்.
ஆனா இந்த மீடியா துறையில, அதுவும் திரைத்துறையில ஆணாதிக்கம் அதிகமா இருக்கிற இடத்திலையும் பெண்கள் ஆளுமைகளாக இருந்து மிகப்பெரிய இடத்தை அடைந்தவர்கள் எல்லாம் ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருக்காங்க. அம்பிகா மேடம் இருக்காங்க, ரம்பா மேடம் இருக்காங்க, அப்புறம் பத்திரிகையாளரா இருந்து தயாரிப்பாளரா மாறிக்கிற கவிதா இருக்காங்க. சோ இந்த ராபர் இந்த படத்தினுடைய இந்த விழாவில் நாளைக்கு வந்து மகளிர் தினம். சோ ஆக்சுவலா பிளான் என்னன்னா மகளிர் தினம் தனிதான் நிகழ்ச்சி நடத்தலாம் பிளான் பண்ணியிருந்தோம். பல்வேறு காரணங்களால ஒரு நாள் முன்னாடியே நடத்த வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இருந்தாலும் மகளிர் தினம் அப்படின்றதுனால பெண் பத்திரிகையாளர்களை அழைத்து இந்த மேடையில கௌரவம் செய்தால் இந்த ராபர் படக்குழு அவர்களை கௌரவிப்பது நீங்க வந்து அவங்களை அதிகமா இன்னும் உயர்த்தி வைப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நம்முடைய துறையில பெண் பத்திரிகையாளராக இப்ப இங்க அட்டண்டன்ஸ் போட்டிருக்கிற இங்க வந்திருக்கிற ஒரு சிலர், ஏன்னா நிறைய பேர் வராம இருக்காங்க, வந்த அவர்களே நாங்க மேடையில கௌரவிக்கணும்னு நினைக்கிறோம். ராபர் படக்குழு சார்பாக முதலாவது மரியாதைக்குரிய சகோதரி ரிங்கு குப்தா அவர்களை மேடை ஏறுமுறை அன்புடன் அழைக்கிறோம். இவர்களுக்கு வந்து அம்பிகா மேடம், ரம்பா மேடம் நினைவு பரிசு வழங்குவார்கள். அந்த நாணயம் பரிசளிப்பு போட்டோ பாத்துருங்க, அப்புறம் வீடியோ கேமரா பின்னாடி இருக்கு. அப்ப ஏதாவது வாயாசிச்சுங்க, அப்பதான் வீடியோன்னு தெரியும் சொல்லிட்டு டம்மிக்கு 2 அக்யூஸ் புஷ் வந்து உட்கார வச்சிருக்கோம். அவனுக்கும் பாவம் கால் வலிக்கும், அவனை கூப்பிட்டு ஓரமா வைங்கன்னு சொல்லி பெயில் கொடுத்த நடிகை அம்பிகா மேம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூறி வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய ராபர் படத்தினுடைய குழுக்களை மனமாற வாழ்த்த வந்திருக்கும் எங்களுடைய சீனியர் சார் ஆக்டர் தியாகராஜன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் கூறி வாழ்த்துமாறு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது கவிதா வந்து என்கிட்ட வந்தப்போ சின்ன பொண்ணு, நான் அதுகிட்ட இருந்த துடிப்பு, அதனுடைய ஸ்பீட், அதாவது சுறுசுறுப்பு, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேற லெவலுக்கு போக வேண்டிய ஆளு இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிருது உண்டு. அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு துறையா மாறி பத்திரிகையாளராகி, தொகுப்பாளராகி, சென்சார் போர்டு மெம்பர் ஆகி, இன்னைக்கு வந்து ஒரு தயாரிப்பாளராக வந்து நிற்கிறது வந்து ஒரு ஃபாதர் லெவலில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். கங்க்ராச்சுலேஷன் கவிதா. இது வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம். இந்த ட்ரெய்லரை பார்த்தோம், வெரி இம்ப்ரெசிவ். ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒரு இம்ப்ரெசிவான ட்ரெய்லர் பண்ணியிருக்காங்க. நல்ல கேமரா, நல்ல எடிட்டிங், நல்ல மியூசிக், நடித்த சத்யா, இவங்க கூட நடித்த எல்லாரும், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரெண்டாவது, இதுல வந்து இந்த படத்தை வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ரிலீஸ் பண்றான்னு சொன்னாங்க. அவரு நார்மலா வந்து எல்லா படத்தையும் வாங்கி ரிலீஸ் பண்ண மாட்டாரு. அந்த படத்துல ஏதாவது கண்டென்ட் இருக்கணும், ஏதாவது விஷயம் இருக்கணும், வியாபார ரீதியா அது மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு தோணுனா மட்டும்தான் அந்த படத்தை பண்ணுவார். அந்த லெவல்ல இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காருன்னா படத்துல வந்து கண்டென்ட் அதை வந்து விரும்பி அவர் ரிலீஸ் பண்றாரு. அவர் நினைச்ச மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கவிதா வந்து கண்டினியூஸா படங்கள் பண்ணணும். நிறைய பேர் கவிதா சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு, சின்ன தயாரிப்பாளர்களுக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்து நல்ல எண்ணம். தான சார் இருக்காருங்க, நிறைய சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்றவர். கவிதாவுக்கு சின்ன வயசுல நிறைய படங்களுக்கு தொகுப்பாளரா சான்ஸ் கொடுத்தவர். அதே மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் டைரக்டர், ஆக்டர் யாருன்னா பாக்கியராஜ் சார். நாங்களாம் சின்ன வயசுல அவருடைய படங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது உண்டு. அவங்கெல்லாம் இங்க வந்து கவிதாவுக்கு வாழ்த்து வந்திருக்காங்கன்னா கவிதா மேல உள்ள ஒரு பிரியம். அதே மாதிரி அம்பிகா, அடுத்தது ரம்பா, இவங்கெல்லாம் வந்து கவிதாவோட டிராவல் பண்ண நல்ல நல்ல உள்ளங்கள். இவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கவிதா மேலும் மேலும் நிறைய படங்கள் எடுத்து நல்ல கதைகளை, சின்ன படமாகவே எடுக்கட்டும், பெரிய படங்கள் எடுக்க வேண்டாம். அந்த படங்களை வெற்றி அடைய செய்யறதுக்கு சக்தி இருக்காரு கூட, அந்த சக்தியை உபயோகப்படுத்தி பெரிய படங்களாக்குங்க. அப்புறம் நீங்க வந்திருக்கிற இடம் வந்து பத்திரிகை உலகம், அவங்க உங்களை கைவிட்டுற மாட்டாங்க. நல்லா இருக்கிற விஷயங்களை மட்டும்தான் நல்லா இருக்குன்னு எழுதுறவங்க. இந்த படம் கண்டிப்பா
நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்கு. உங்கள் எல்லாருக்கும் நான் அட்வான்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை அழைத்து இங்கே உங்களோடு இருக்க வைத்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி, தேங்க்யூ.